Good morning children. Today's class Geography Unit 3 India Agriculture. Continue the lesson. Today topics cash crops, plantation crops, horticulture crops and fisheries. Okay. Now cash crops. The crops which are cultivated for commercial purpose are called cash crops. அது கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வணிக நோக்கத்திற்காக பயிரிடக்கூடியது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுகர்கேன், டொபாக்கோ, ஃபைபர் கிராப்ஸ், ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் தான் கேஷ் கிராப்ஸ், அதாவது வணிக நோக்கத்திற்காக பயிரிடக்கூடியது. இல்லை ஃபஸ்ட்டு சுகர்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் அதிகமாக உற்பத்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம இந்தியா. This crops provides raw material for the sugar industry, which is the second largest industrial category of our country. அதே மாதிரி சுகர் மூலப்பொருள்கள் தொழிற்சாலைக்கு, அதாவது சர்க்கரை தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருள்களை அளிக்கக்கூடியது. இது நம் நாட்டினுடைய இரண்டாவது பெரிய தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறோம். Besides providing sugar, gur and kansari, it supplies molasses for alcohol industry and பக்காஸ் ஃபார் பேப்பர் இண்டஸ்ட்ரி. அதிலிருந்து சுகர், அதாவது சர்க்கரை, அது மட்டும் இல்லாமல் வெல்லம், நாட்டு சர்க்கரைன்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல்கஹால் ஃபேக்ட்ரிக்கு தேவையான அந்த சாரை கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அந்த சக்கை, அதுதான் வந்து பக்காஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதையெல்லாம் வந்து இந்த கரும்பு உற்பத்தியில் நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்தியா இஸ் ரேங்க்டு தேர்ட் இன் சுகர் ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் கியூபா அண்டு பிரேசில். கியூபாவும் ஃபஸ்ட்டு, செகண்டு பிரேசில், அதுக்கடுத்தது தேர்டு ரேங்காக இருக்கக்கூடியது நம்ம இந்தியா. அதனால தான் அதை பவுல் ஆஃப் சுகர் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கியூபா அண்டு பிரேசில். அதுக்கு அடுத்தது தான் நம்ம இந்தியா. அட் த ஸ்டேட் லெவல் உத்தரப்பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன், ஃபாலோடு பை மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்டு குஜராத். ஃபஸ்ட் நம்ம இந்தியாவில் லீடிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ். அதை கண்டினியூவாக தான் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத் இதெல்லாம். அப்போ ஃபஸ்ட்டு சுகர்கேன் ப்ரொடியூஸில் லீடிங்கில் இருக்கக்கூடியது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். செகண்டு காட்டன். Cotton is the most important cash crop of India. It provides raw material to the largest industry of India. India ranks second next to China in the production of cotton. சைனாவுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியா வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காட்டன் இண்டஸ்ட்ரீஸில் அந்த ப்ரொடியூஸில் நம்ம இந்தியா செகண்ட் ரேங்கில் இருக்கக்கூடியது. About 79% of the total area of production in the country were contributed by 4 states, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்டு பஞ்சாப். இந்த நாளும் தான் 4 ஸ்டேட்ஸ் வந்து அதிகமான முக்கிய பங்கு வைக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஜூட் அப்படின்னா சணல். இட் இஸ் எ ட்ராபிக்கல் ஃபைபர் கிராப்ஸ், அதாவது வெப்பமண்டல பயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சணலை. அது வெப்பமண்டல ஃபைபர் கிராப்ஸ் அப்படின்னா இலைப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரோஸ் வெல் இன் த அலுவியல் சாயில், அதாவது வண்டல் மண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து நல்லா விளையக்கூடியது. இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் ஜூட் இண்டஸ்ட்ரி, அந்த சணல் தொழிற்சாலைகளுக்கு இதனுடைய மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன்னி பேக்ஸ், கார்பெட், ஹெசின், ரோப்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ், ரக்ஸ், கிளாத்ஸ், டர்பாலின்ஸ், அப்ஹோல்ஸ்ட்ரி எக்ஸட்ரா. இந்த மாதிரி அதாவது கோணிப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, கோணிப்பை, கம்பளம், இந்த மாதிரி ரோப்பு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு, அதாவது போர்வன்னு சொல்லக்கூடியது, பாலின்னு சொல்லக்கூடியது, தார்பாயின்னு சொல்கிறோம் இல்லையா, அது திரைச்சீலைகள், ஸ்க்ரீன் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடியதுக்கு வந்து மெட்டீரியலாக இருக்கக்கூடியது இந்த ஜூட் தான். வெஸ்ட் பெங்கால் இஸ் த லீடிங் ஸ்டேட் போத் இன் கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜூட் அப்படின்னாலே வெஸ்ட் பெங்கால் தான். த அதர் கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் ஜூட் ஆர் பீகார், அஸ்ஸாம் அண்டு மேகாலயா. அதர் ஸ்டேட் பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த ஸ்டேட்லாம். நெக்ஸ்ட்டு ஆயில் சீட்ஸ் த ப்ரீமியர் சோர்ஸ் ஆஃப் fat in the Indian diet are derived from number of crops like groundnut, rapeseed, mustard, sesame, linseed, sunflower, castor seed, cotton seed, niger seed etc. இந்த மாதிரி அதாவது நம்ம எண்ணெய் வித்துக்கள் வந்து நம்ம உணவில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக அளிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆயில் சீட்ஸ். இதில் நிலக்கடலை, கடுகு, எள்ளு, ஆளி விதை, சூரியகாந்தி, ஆமணக்கு, பருத்தி விதை, நைசர் விதைகள் இதெல்லாம் வந்து முக்கியமான ஆயில் சீடாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி திஸ் ப்ரொவைட் ஆயில் அண்ட் ஆயில் கேக். அது ஆயில் கேக் அப்படின்னா அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு அதிலிருந்து வரக்கூடிய பின்னாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான்.
which are used for making lubricants, varnish, medicine, perfume, candles, soap, manure and cattle food. இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அது பயன்படுது. குஜராத் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆயில் சீட் ப்ரொடியூசிங் ஸ்டேட். குஜராத் தான் ஃபஸ்ட்டு ஆயில் சீடை வந்து உற்பத்தி பண்ணக்கூடியதில் ஃபஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியது. இன் கிரவுண்ட் ப்ரொடக்ஷன் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. கிரவுண்ட் ப்ரொடக்ஷனில் சைனாவுக்கு அடுத்தபடியாக செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னா நம்ம இந்தியா. ஓகே, இதெல்லாம் தான் கேஷ் கிராப்ஸ். நெக்ஸ்ட்டு பிளான்டேஷன் கிராப்ஸ், அதாவது தோட்டப்பயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னாவே அதோடைய பர்பஸ் வந்து எக்ஸ்போர்ட் தான். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இதை கல்டிவேட் பண்ணுறோம். These are cultivated in large estates on hilly slopes. இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னாவே டீ, காஃபி, ரப்பர் தான். இது எந்த பகுதிகளில் வந்து விளைவிக்கப்படும் அப்படின்னு சொன்னோம்னா ஹில்லி ஸ்லோப்ஸ், அதாவது மலைச்சரிவுகள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இதை வந்து உற்பத்தி செய்யப்படும். ஓகே, டீ, காஃபி, ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ் ஆர் த மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. அது ஸ்பைசஸ்னால் வாசனை பொருள்கள்னு சொல்லக்கூடியது, அந்த பட்டை, லவங்கம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட்டு டீ. டீ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எவர் கிரீன் பிளான்ட் தட் மெயின்லி க்ரோஸ் இன் ட்ராபிக்கல் அண்டு சப்ட்ராபிக்கல் கிளைமேட்ஸு. அதாவது அயன மண்டல, உப அயன மண்டல காலநிலைகளில் வளரக்கூடிய ஒரு பசுமையான தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. டீ இஸ் எ லேபர் இன்டென்சிவ் அண்டு க்ரோஸ் ஃபாஸ்டர் அண்டர் லைட் ஷேட். அதாவது பயிரிடுவதற்கு இதுக்கு அதிகமான தொழிலாளர்களும் மிதமான நிழலும் அதிக மழையளவும் தேவை. அதே மாதிரி டீ பிளான்ஸ் ரெக்யூர் ஹை ரெயின்ஃபால் பட் இட்ஸ் ரூட் கெனாட் டாலரேட் வாட்டர் லாகிங். அது அதிகமாக மழை பெய்யணும், ஆனால் அதில் வந்து வேர் பகுதியில் என்ன பண்ணக்கூடாது, தண்ணி தேங்கக்கூடாது. அதனால தான் அதை வந்து ஹில் ஸ்லோப்ஸில் வந்து அதை பயிரிடுறாங்க. 2 மேஜர் வெரைட்டிஸ் ஆஃப் டீ ஆர் கல்டிவேட்டட் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் வந்து வெரைட்டிஸ் வந்து 2 வெரைட்டிஸில், அது வந்து ஒன்று வந்து போகி, அதனுடைய ஆரிஜினேட் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சைனா. செகண்ட் ஒன் அசாமிகா, நம்ம இந்தியாவில். A number of hybrid varieties have been developed by mixing these two. India is the second largest producer of tea after China in the world. செகண்ட் ப்ரொடியூசராக இருக்கு நம்ம இந்தியா வந்து ஃபஸ்ட் எதுன்னு கேட்டால் சைனா தான் வேர்ல்டு லெவலில். அஸ்ஸாம் இஸ் த லார்ஜர் ப்ரொடியூசர் ஆஃப் டீ இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் டீ ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டோன்னா அஸ்ஸாம். அதர் ஸ்டேட்ஸ் ஆர் தமிழ்நாடு, கேரளா அண்டு வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட்டு காஃபி. Coffee is grown in shade and it grows effectively in the altitudes between 1000 and 1500 meter above mean sea level. இது கடல் மட்ட உயரத்திலிருந்து 1000 1500 மீட்டர் உயர பகுதிகளில் தான் இது பயிரிடப்படும். அதுவும் மலைச்சரிவுகள் தான், ஹில் ஸ்லோப் லெவலில் தான் இதை பயிரிடுவாங்க. இதுலேயும் 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று அராபிகா. அராபிகா அப்படின்னு சொல்லக்கூடியது ஹை குவாலிட்டி, கல்டிவேட்டட் மோர் இன் இந்தியா, நம்ம இந்தியாவில் அதிகம் பயிரிடக்கூடியது. செகண்ட் ஒன் ரொபாஸ்டா. ரொபாஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ஃபீரியர் குவாலிட்டி, அதாவது தரம் குறைந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி குளோபலி. கர்நாடகா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு லீடிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கர்நாடகா. அது நம்ம வேர்ல்டு லெவலில் நம்ம இந்தியா உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 7th. Okay, it produces 71% in India and 2.5% in the world. இந்த காஃபியானது உலக உற்பத்தியில் நம்ம இந்த மாநிலம் வந்து நம்ம இந்திய உற்பத்தியில் 71%, உலக உற்பத்தியில் 2.5% கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ரப்பர். ரப்பர் பிளான்டேஷன் வேர் ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு இன் கேரளா இன் 1902. ஃபஸ்ட்டு இந்த ரப்பரை வந்து அது வந்து எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னா கேரளாவில் தான் 1902. இது இட் நீட்ஸ் ஹாட் அண்டு வெட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இதுக்கும் அதே மாதிரி தான் வெப்பமான ஈரப்பதம் இருக்கணும், அயனமண்டல காலநிலை பகுதியாக ஏற்ற பகுதியாக இதுக்கு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் அண்டர் ரப்பர் பிலாங்ஸ் டு ஸ்மால் லேண்ட் ஹோல்டர்ஸ். இது பெரும்பாலான ரப்பர் தோட்டங்கள் வந்து சிறு நில உடைமையாளர்கள் தான் இருக்கக்கூடியது. The major rubber growing areas are தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்டு அந்தமான் அண்டு நிக்கோபர் ஐலாண்ட். இந்த பகுதிகளில் ரப்பர் வந்து பயிரிடப்படுது. நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ்.
India has been world famous for its spices since ancient times. அதாவது ஸ்பைசஸ் அப்படின்னாவே நம்ம இப்போ யூரோப்பியன்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்ததனுடைய நோக்கமே இந்த ஸ்பைசஸ்க்காக தான். அது ஆன்சியன்ட் டைம்ஸில் இருந்து இன்னைக்கு வரலும் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்கக்கூடியது நம்ம இந்தியனுடைய ஸ்பைசஸ் தான். தி ஸ்பைசஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் ஃப்ளேவரிங் ஆர் டேம்பரிங் குக்குடு ஃபுட் அண்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் மெடிசன்ஸ் டைஸ் எக்ஸெட்ரா. அதே மாதிரி நம்ம நறுமணப் பொருள்களாக இது உணவிற்கும் சுவையூட்டுவதற்காகவும் மருந்து பொருள்கள் சாயம் தயாரிக்கிறதுக்கும் இது பயன்படுது. அது மாதிரி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெப்பர், சில்லிஸ், டர்மரிக், ஜிஞ்சர், கார்டமம், க்ளவ் அண்டு ரேகா, நட் ஆர் த மேஜர் ஸ்பைசஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா. கேரளா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்பைசஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படிங்கிறது தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. It refers to the cultivation of fruits, flowers and vegetables. Fruits, flowers, vegetables தான் ஹார்டிகல்ச்சர்னு சொல்லக்கூடியது. Fruits and vegetables are important supplement to the human diet. நம்ம இந்தியர்களினுடைய உடல்நலத்திற்கு தேவையான தாது சத்துக்கள், விட்டமின்ஸ், நார்ச்சத்து இதெல்லாம் வந்து இந்த பழம் காய்கறிகள் வகைகளில் வந்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம டெய்லியும் நம்மளுடைய உணவில் வந்து இது ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடியது. India is in the second position in the production of fruits and vegetables. அது இந்த பழம் காய் வகைகள் உற்பத்தியில் நம்ம இந்தியாவானது 2வது இடத்தை வகிக்கக்கூடியது. இப்போ இது வரலும் நம்ம இந்த கிராப்ஸை பார்த்தோம். 4 மேஜர் கேட்டகரிஸ் இருந்துச்சு. அதில் ஃபுட் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ், பிளான்டேஷன் அண்டு ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்ன்னு பார்த்தோம். இதில் ஒவ்வொரு கிராப்ஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னா உணவு பயிர்கள் ரைஸு, வீட்டு, ஜோவர், பஜ்ரா, பார்லி, பல்சஸ்ன்னு பார்த்தோம். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து வேர்ல்டு லெவலில் எத்தனாவது இடம், நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ பார்த்த கேஷ் கிராப்ஸு. இந்த கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கமர்ஷியல் பர்பஸ்க்காக நம்ம இதை கல்டிவேட் பண்ணுறோம். இதில் வந்து சுகர்கேன், காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவும் ஒவ்வொன்றும் இப்போ ஜூட்னா வெஸ்ட் பெங்கால், சுகர்கேன் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், நம்ம சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கர்நாடகா. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து லீடிங்கில் இருக்கக்கூடியது. அதையெல்லாம் வேர்ல்டு லெவலில் எத்தனாவது இடம், நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லிவ்ஸ்டாக். லிவ்ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது கால்நடைகள். Livestock is an integral component of the farming system in India. அதாவது நம்ம கால்நடைகள் அப்படிங்கிறது நம்ம விவசாயத்தோடு இந்தியாவினுடைய விவசாயத்தோடு ஒருங்கிணைந்த ஒரு கூறு அப்படின்னு சொல்லக்கூடியது. The livestock sector is socially and economically very significant due to its multifunctional outputs and contribution to socio-cultural security. அதாவது நமக்கு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியது. It also helps to improve food and nutritional security by providing nutrient-rich food products, generate income and employment and act as a cushion against crop failure, provide draft power and manure inputs to the crops subsector. அதாவது நம்மளுடைய வறட்சி காலங்களில் நமக்கு இது ஒரு முக்கிய வருமானமாகவும் வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடியதாகவும் திகழக்கூடியது. அதில் ஃபஸ்ட்டு கேட்டில் அப்படின்னு சொல்கிறது மாடுகள். கேட்டில் கான்ஸ்டியூட் 37.3% ஆஃப் லிவ்ஸ்டாக் பாப்புலேஷன் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் கணக்குப்படி பார்த்தோன்னா 37.3% இருக்குது. இந்தியா ஹேஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்டில் பாப்புலேஷன் ஆஃப்டர் பிரேசில் அட் வேர்ல்டு லெவல். அந்த கேட்டிலில் பார்த்தோன்னா பிரேசிலுக்கு அடுத்த லெவலில் நம்ம இந்தியா செகண்ட் பாப்புலேஷனாக இருக்கக்கூடியது. இதில் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மில்க் ப்ரீட், டிராஃப்ட் ப்ரீட், மிக்ஸ்டா ஜெனரல் ப்ரீடு. அதாவது பால் இனம். டிராஃப்ட் ப்ரீட் அப்படிங்கிறது இழுவை இனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. செகண்டு கலப்பு அல்லது பொது இனம்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கோட். த கோட் இஸ் பூவர் மேன்ஸ் கவ் ப்ரொவைடிங் மில்க், மீட், ஸ்கின் அண்டு ஹேர். அதாவது ஏழைகளின் பசு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கோட்டு. இது மில்க்கு, மீட், ஸ்கின் அண்டு ஹேர் ஒவ்வொன்றும் நமக்கு இது பயன்படக்கூடியது. இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் மீட் ஃபார் த கண்ட்ரி. இது நமக்கு இறைச்சிக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பஃபலோஸ் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மில்க் சப்ளை ஃபார் இந்தியா. அதே மாதிரி தான் பால் உற்பத்தியினுடைய ஒரு முக்கிய ஆதாரமாக இந்த பஃபலோஸ் இருக்குது. இல்லை உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஃபலோஸ் ஃபாலோடு பை ராஜஸ்தான் அண்ட் ஆந்திர பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்க்கு அடுத்து ராஜஸ்தானும் ஆந்திர பிரதேஷும் இருக்குது. அதாவது அந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள், லிவ்ஸ்டாக் சென்சஸ் வந்து 1919 எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு.
ஃபஸ்ட்டு சென்சஸ் வந்து 1919. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டெய்ரி, மீட் அண்டு உல் ப்ரொடெக்ஷன், அதாவது பால், இறைச்சி மற்றும் தோல் ரோம உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அக்கார்டிங் டு 2016-17 சென்சஸ் ஹெல்டு பை ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, யூடி அப்படின்னு சொல்லக்கூடியது யூனியன் டெரிட்டரி. அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் அண்டு மத்திய பிரதேஷ், அதாவது மாநில யூனியன் பிரதேசம் கால்நடை வளர்ப்புத்துறையானது கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் நம்ம இந்தியாவில் மொத்த பால் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ், நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான், அடுத்தது மத்திய பிரதேஷ். While looking at the meat, Uttar Pradesh is the leading producer following Maharashtra and West Bengal. மீட்டில் பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ் தான் லீடிங்கில் இருக்கக்கூடியது, அதுக்கு அடுத்தது மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால். அதே மாதிரி த லீடிங் ஸ்டேட் இன் த wool ப்ரொடெக்ஷன் இஸ் ராஜஸ்தான், ஃபாலோடு பை கர்நாடகா. wool ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் எது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராஜஸ்தான், அதாவது ரோம உற்பத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ராஜஸ்தான், அதுக்கு அடுத்தது கர்நாடகா. ஓகே. மீட் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ், wool ப்ரொடெக்ஷனில் ஃபஸ்ட்டு ராஜஸ்தான். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிஷரிஸ், அதாவது மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபிஷரிஸ் இன் இந்தியா ஆர் எ வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் ஃப்ளோரிசிங் செக்டார் வித் வேரிடு ரிசோர்ஸஸ் அண்டு பொட்டன்ஷியல்ஸ். அதாவது மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கிய நமக்கு ஒரு பொருளாதார நடவடிக்கை. இது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஃப்ளோரிசிங் செக்டார்னு சொல்லக்கூடிய வளர்ந்து வரும் துறையாகவும் பல்வேறு வளங்களை கொண்டதாகவும் இருக்கக்கூடியது. ஃபிஷிங் இன் இந்தியா இஸ் எ major industry in its coastal states, employing over 14 million people. இதில் அதாவது கடற்கரையோர மாவட்டங்களில் 14 மில்லியன் பீப்புளுக்கு வந்து வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடியது. இட் ப்ரொடியூஸ் அபவுட் 3% ஆஃப் வேர்ல்டு ஃபிஷ் அண்ட் ஆக்குபைஸ் செகண்ட் பிளேஸ் அமாங் த ஃபிஷ் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. சைனாவுக்கு அடுத்தபடியாக நம்ம வேர்ல்டு லெவலில் இந்த ஆக்குபைஸை வந்து நம்ம செயல்பட்டுருக்கோம். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் அக்மெண்டிங் ஃபுட் சப்ளை, ஜெனரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட், ரைசிங் நியூட்ரிஷனல் லெவல் அண்ட் ஏர்னிங் வேல்யூபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இந்த மீன்பிடிப்பு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அதாவது உணவு சப்ளை வந்து அதிகரிக்கக்கூடியதாகவும் வேலைவாய்ப்பை வந்து அதிகரித்து தரக்கூடியதாகவும் நல்ல சத்தான உணவை நமக்கு கொடுக்கக்கூடியதாகவும் அதே மாதிரி அந்நிய நாட்டு செலாவணியை ஈட்டி தரக்கூடியதாகவும் இந்த மீன்பிடிப்பு துறை வளர்ப்பானது நமக்கு இருக்குது. ஃபிஷிங் இஸ் கேட்டகரைஸ்டு இன்டு 2 types. ஒன் வந்து மெரைன் ஆர் சி ஃபிஷரிஸ், செகண்ட் ஒன் வந்து இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். மெரைன் ஆர் சி ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கடல் மீன் பிடிப்பு. அதில் இருக்குது பாருங்கள், கடல் மீன் பிடிப்பு அப்படின்னா கடல் இதில் உள்ள உள்பகுதிகளில் போய் கடற்கரையோரமோ அல்லது கோஸ்டல் உள்பகுதியிலையும் போய் மீன் பிடிக்கக்கூடியது தான் மெரைன் ஆர் சி ஃபிஷரிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அது இட் இன்க்ளூட்ஸ் கோஸ்டல் ஆஃப்ஷோர் அண்ட் டீப் சி ஃபிஷரிஸ் மெயின்லி இன் த கான்டினென்டல் செல்ஃப்ஸ். கேரளா லீட்ஸ் இந்த மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. கேரளா தான் இந்த கடல் மீன்பிடிப்பில் முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியது. அது கடற்கரையை ஒட்டிய பகுதி மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் கண்டத்திட்டு பகுதிகளிலையும் கான்டினென்டல் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டத்திட்டு மீன் அதிகமாக இருக்கக்கூடிய இடமே இந்த கண்டத்திட்டு பகுதி தான். இதில் தான் இந்த மெரைன் ஆர் சி ஃபிஷரிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதில் முதலிடம் வைக்கக்கூடியது கேரளா. நெக்ஸ்ட்டு இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ், அது உள்நாட்டு மீன்பிடிப்பு. இந்த நம்ம ஆறு, ஏரி, குளம், நீர்த்தேக்கம், இந்த மாதிரி கால்வாய்கள், கண்மாய்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே பிடிக்கக்கூடியது தான் இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. The sources of fresh water fisheries. About 50% of the country's total fish production comes from the inland fisheries and Andhra Pradesh is the leading producer in India. Fish water inland or fresh water ஆந்திர பிரதேஷ் முதலிடமோ மெரைன் ஆர் சி ஃபிஷரிஸில் கேரளா முதலிடமோ வைக்கக்கூடியது. ஓகே. அது வகைகள், இந்தியாவினுடைய மீன் வகைகள் என்னென்ன. இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் காட் பை ஃபிஷர்மேன் ஆர் காட் ஃபிஷ், ஹெரிங்ஸ், மக்ரல்ஸ், பெர்ச்சஸ், ஈல்ஸ், அடுத்தது முல்லட்டைஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி அதாவது கெளுத்தி, ஹெர்கிங்ஸு, காணாங்கெளுத்தி, பெர்ஷல், ஈல் மீன், முல்லட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்லாம் வந்து அதனுடைய வகைகள். ஓகே. நெக்ஸ்ட்டு மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. அதாவது நம்ம இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய சவால்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்மால் அண்டு ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ், அதாவது சிறிய மற்றும் குறுநில உடைமை அப்படின்னு சொல்லக்கூடியது.
The problem of small and fragmented holdings is more serious in densely populated and intensively cultivated states in India. அது மக்கள் அடர்த்தி மிகுந்த மற்றும் தீவிர பயிர் சாகுபடி செய்யக்கூடிய மாநிலங்களில் சிறிய மற்றும் துண்டாக்கப்பட்ட நில உடைமையாளர்கள் அதிகமாக இருக்காங்க. இது ஒரு நமக்கு மேஜர் இஷ்யூஸாக இருக்குது. அடுத்தது ஹை கோஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ், அதாவது அதிக செலவின உள்ளீடுகள்னு சொல்லக்கூடியது. குட் குவாலிட்டி சீட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ரீச் ஃபார் மெனி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் டியூ டு தர் ஹை ப்ரைஸ். அதாவது அதிக விலையினுடைய காரணமாக நல்ல தரமான விதைகள் சிறு குறு விவசாயிகளுக்கு எட்டாக்கடி, அதாவது அவங்களால அந்த மாதிரி தரமான விதைகளை வாங்கி பயிரிட முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. இன்ஃபெர்டைல் சாயில், அதாவது வளமற்ற மண். Indian soils have been used for growing crops over thousands of years without carrying much for replenishing. This has led to depletion and exhaustion of soils resulting in low productivity. அது நம்ம பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வளம் கூட்டல் புதுப்பித்தல் செயல்பாடு இன்றி இந்த வேளாண்மைக்கு உட்படுத்தப்பட்டுட்டே இருக்கும். அதனால் மண்ணினுடைய வளமானது குன்றி அதனுடைய உற்பத்தி திறனானது பாதிக்கப்படுது. இப்போ மண்ணுடைய வளத்தை நம்ம பாதுகாக்கணும். அப்போ தான் அதில் நல்ல ஒரு ப்ரொடியூஷன் நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் லேக் ஆஃப் இரிகேஷன், நீர்ப்பாசன பற்றாக்குறைன்னு சொல்லக்கூடியது. ஒன்லி 1/3 ஆஃப் த கிராப்டு ஏரியா ஃபால்ஸ் அண்டர் இரிகேட்டட் ஏரியா. இந்தியாவில் 1/3 வேளாண் நிலப்பகுதி தான் பாசன வசதியை பெற்றிருக்கு. மீதி எல்லாமே பாசன வசதி இல்லாமல் இருக்கக்கூடியது. டு மேக் அக்ரிகல்ச்சர் ரிலையபிள் இரிகேஷன் ஃபெசிலிட்டி ஹேஸ் டு பி டெவலப்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா லேக் ஆஃப் மெக்கானிசேஷன், அதாவது இயந்திரமயமாக்க பற்றாக்குறை. இன்ஸ்பெக்ட் ஆஃப் த லார்ஜ் ஸ்கேல் மெக்கானிசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. மோஸ்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் இன் லார்ஜர் பார்ட் ஆஃப் are carried on by human hand using simple and கன்வென்ஷனல் டூல்ஸ். அதாவது பழமையான எளிய மனிதர்களை கொண்டு எளிய மற்றும் பழமையான கருவிகள் மூலம் தான் நம்ம வேளாண்மை செய்கிறோம். பெரிய அளவில் இயந்திரமயமாக்கல் இன்னும் நம்மள மாறல. ஆகையால் நமக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாயில் எரோசியன், அதாவது மண் அரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. லார்ஜ் ட்ராக்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டைல் லேண்ட் சஃபர் ஃப்ரம் சாயில் எரோசியன் பை விண்ட் அண்டு வாட்டர். காற்று மூலமாகவும் நீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அரிச்சுக்கிட்டு வரும்போதும் சாயில் எரோசியன் மண் அரிப்பு ஏற்படுது. அதனாலே நம்மளுடைய விவசாயமானது பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், அதாவது வேளாண் சந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது. டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் சவுண்ட் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி த ஃபார்மர்ஸ் ஹேவ் டு டிபெண்ட் ஆன் லோக்கல் ட்ரேடர்ஸ் அண்ட் மிடில் மேன் ஃபார் த டிஸ்போசல் ஆஃப் தர் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் which is sold at low price. தரமான உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வசதிகள் இல்லாமையால் விவசாயிகள் உள்ளூர் வியாபாரிகளிடமும் தரகர்களிடமும் விவசாய பொருட்களை குறைந்த விலைக்கு தான் விற்பனை செய்கிறாங்க. மேலும் விவசாய பொருட்களுடைய விலையில் அதிகமாக ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுது. நெக்ஸ்ட்டு இன்அட்குவேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், அது சேமிப்பு கிடங்கு வசதியின்மை. அப்படி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இல்லை. Storage facilities in the rural areas are either totally absent or grossly inadequate. Under such conditions, the farmers are compelled to sell their products immediately after the harvest, irrespective of the condition of market. சேமிப்பு பகுதி நம்ம கிராமப்புற பகுதிகளிலையும் விவசாய சேமிப்பு கிடங்கு இல்லாதனால நம்ம அப்போ சூழ்நிலை எப்படியோ அந்த அறுவடை முடிஞ்சிச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், நம்ம சந்தையில் கேட்கக்கூடிய விலைக்கு கொடுத்து ஆகணும். அதை சேமித்து வச்சு விலை ஏற்றம் வந்தோடனே போடலாம் அப்படின்னா அதுக்கு வசதி இல்லை நம்மக்கிட்ட. அதே மாதிரி இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து வசதியும் இல்லாமல் இருக்கக்கூடியது. ஒன் ஆஃப் த மெயின் ஹேண்டிகேப்ஸ் வித் இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் த லேக் ஆஃப் சீப் அண்ட் எஃபிஷியன்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அது நம்ம வேளாண்மையில் மலிவான போதுமான போக்குவரத்து வசதியும் இல்லாமல் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஸ்கார்சிட்டி ஆஃப் கேபிட்டல், அதாவது மூலதன பற்றாக்குறை. அக்ரிகல்ச்சர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி விச் ரிக்வயர்ஸ் எ ஹியூஜ் கேபிட்டல். அது அதிக மூலதனமானது நமக்கு தேவைப்படக்கூடிய தொழில்களில் இந்த அக்ரிகல்ச்சரும் ஒன்று. த ரோல் ஆஃப் கேபிட்டல் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் த பர்ச்சேஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு ஃபார்ம் மெஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். மேம்படுத்தப்பட்ட ஒரு பண்ணை இயந்திரங்களோ அல்லது கருவிகளோ வாங்குவதற்கு போதுமான அளவு நம்மக்கிட்ட மூலதன பங்கானது இல்லை, முக்கிய பங்கு வைக்கக்கூடியதாக இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியா. அதாவது ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. அதில் ஒவ்வொரு இதுலேயும் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக
ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்துறது. அதுக்கு தான் பேர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கும். இப்போ ஆயில் சீட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா எல்லோ ரெவல்யூஷன், ஃபிஷ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா ப்ளூ ரெவல்யூஷன், லெதர் அப்படின்னா ப்ரௌன் ரெவல்யூஷன், ஜூட் அப்படின்னா கோல்டன் ஃபைபர், கோல்டன் ஃபைபர் அப்படின்னாவே ஜூட், ஃப்ரூட்ஸ் அப்படின்னா கோல்டன் ரெவல்யூஷன், ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா கிரே ரெவல்யூஷன், ஆனியன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா பிங்க், ஓவரால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா எவர் கிரீன். அதுதான் ஓவராலாக எல்லாத்துலேயும் வந்து அதனுடைய தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி எக்குக்கு வந்து சில்வர் ரெவல்யூஷன், காட்டனுக்கு சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன், மீட் ப்ரொடெக்ஷனுக்கு ரெட் ரெவல்யூஷன், பொட்டேட்டோ ரவுண்ட் ரெவல்யூஷன், ஃபுட் கிரைன்ஸுக்கு க்ரீன் ரெவல்யூஷன், மில்க் ப்ரொடெக்ஷனுக்கு ஒயிட் ரெவல்யூஷன். இதை ஒவ்வொன்றுக்கும் எந்த உற்பத்தி அதிகரிப்பதற்கு என்ன ரெவல்யூஷனை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் இதிலேருந்து அனுப்புகிறேன், நீங்களே கண்டுபிடிச்சி எழுதுங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய மேப்பையும் நல்லா பாருங்கள். அந்த சாயில்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மேப்பையும் நல்லா பாருங்கள். இதை ஒரு தடத்துக்கு 2 தடவை நல்லா திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.